குட் மார்னிங். ஐ எம் ரேவதி, ஃப்ரீ பியூட்டிஷியன் ட்ரைனர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபேஷியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய ஸ்கின் டைப் தெரிஞ்சு தான் நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணணும். ஸ்கின் டைப் தெரியாமல் நம்ம ஃபேஷியல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கின்னில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸ்கின் டைப் செக்ஷன் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லி தருவோம். எப்படி ஸ்கின் டைப் பண்ணணும், எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டைப் நம்ம செக் பண்ணணும், எப்படி வந்து நம்ம ஸ்கின் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது என்ன மாதிரி ஸ்கின் டைப்ஸ்லாம் இருக்கும், எத்தனை டைப் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ராப்பராக அதை சொல்லி கொடுத்துருவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் குயிக்காக முடிக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மெத்தடை வச்சு நான் எவ்வளோ மினிட்ஸ் சொல்கிறேனோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது அந்த மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறது இப்போ உங்களுக்கு வந்து சாம்பிளாக காட்டுறதுக்காக பண்ணுறேன். ஆனால் அதில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு க்ரீம் போடும்போது அந்த மினிட்ஸ் சொல்லுவேன். அந்த மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதேமாதிரி ஒருத்தருக்கு ஃபேஷியல், ஒரு கஸ்டமருக்கு ஃபேஷியல் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ரிங்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து மோஸ்ட்லி க்ளவுஸ் போட்டுக்கோங்க. கஸ்டமருக்குன்னா நமக்குன்னா ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்கின் டைப் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி போட போகிற ஃபேஷியல் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃபேஷியல் தான் நம்ம போட போகிறோம். டைமண்ட் ஃபேஷியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபேஷியல் அவங்களுக்கு நம்ம போடக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் டைப் செக் பண்ணும்போது யாருக்கு என்னென்ன ஃபேஷியல் போடணும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி தந்துடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபேஷியல் செக்ஷனுக்குள்ளார போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வாட்டரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் நனைச்சிட்டு நம்மளுடைய ஃபேஸ் வாஷ், ஓகேங்களா, நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். ஃபேஸ் வாஷ் வந்து நமக்கு ஃபேஸ்க்கு தேவையான அளவு நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கணும். தேவையான அளவு எடுத்துகிட்டு கழுத்துலேருந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இது நீங்கள் செல்ஃபாக எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கோம். இது நீங்கள் கழுத்துலேருந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் க்ரீமுமே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கழுத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கழுத்து ஒரு கலராகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் ஒரு கலராகவும் இருக்கும். ஓகேங்களா? கழுத்துலேருந்து அப்ளை பண்ணிட்டு நம்மளுடைய 2 ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஃபிங்கரை வச்சு ஃபஸ்ட்டு இப்படி கழுத்தில் நீங்கள் கவுண்டிங் வச்சுக்கோங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் வாட்டரில் நனைச்சிக்கிறேன் கையை. ஓகேங்களா? ட்ரையாக இருக்கிறதுனால நான் வாட்டரில் நனைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு 10 டைம்ஸ் நீங்கள் கவுண்டிங் வச்சுக்கணும். கவுண்டிங் வச்சுட்டு 10 டைம்ஸ் பண்ணணும். அடுத்து சென்ட்ரல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் 10 டைம்ஸு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு விரல் இப்படி ஒரு ஹேண்டு மேலே, அடுத்து ஒரு ஹேண்டு அடுத்து ஒரு ஹேண்ட், இதுவும் 10 டைம்ஸ் கவுண்டிங் வச்சுக்கணும். அடுத்து ரைட் சைடு இதுவும் சேம் அதே மாதிரி தான். ஓகே, இப்படி நம்ம கவுண்டிங் வச்சுக்கணும். கவுண்டிங் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். நம்ம எத்தனை டைம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபாக பண்ணுறீங்கனாலும் இப்படி தான், கஸ்டமருக்கு பண்ணுறீங்கனாலும் சேம் இதே மாதிரி தான். ஓகேங்களா? நமக்கு ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா வாட்டரில் நம்ம கை வந்து பார்த்திங்கன்னா டிப் பண்ணிக்கணும். மொத்தம் 30 டைம். ஓகேங்களா? 30 டைம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் கவுண்டிங் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 10 டைம்ஸ் கவுண்டிங் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 2 ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா சிசர் ஷேப். ஓகேங்களா? சிசர் ஷேப்பில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் கை டிப் பண்ணிக்கோங்க. சிசர் ஷேப்பில் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும், ஓகேங்களா, இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் 10 டைம்ஸ் கவுண்டிங் வச்சுக்கோங்க. 10 டைம்ஸ் கவுண்டிங் வச்சு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சிசர் ஷேப் வச்சுக்கோங்க. சிசர் ஷேப் வச்சு இந்த இடத்துல நமக்கு அழுக்கு இருக்கும், அதேமாதிரி இங்கெல்லாம் அழுக்கு இருக்கும். ஓகேங்களா? சிசர் ஷேப் வச்சு இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும், ஓகேங்களா, சிசர் ஷேப் வச்சு இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும். இது ஃபேஸில் ட்ரை ஆகுதுன்னு தெரிஞ்சால் வாட்டரில் கை டிஃபன் பண்ணிக்கோங்க. ட்ரையாக ஒருத்தருக்கு வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். டென் டைம்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கை ட்ரை ஆகிடுச்சு.
வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கு சைடு இருக்கு இல்லையா, அந்த மூக்கு சைடெலாம் அழுக்கு இருக்கும். இது இந்த மாதிரி உங்களுடைய ஆள்காட்டி விரலை வச்சு இதை 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூக்கு மேலே, ஓகேங்களா, மூக்கு மேலே நீங்கள் உங்களுடைய பெருவிரலை வச்சு நீங்கள் பண்ணாலும் இப்படி பெருவிரலை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு இருந்தால் இந்த விரலை நீங்கள் வச்சும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மூக்கு மேலே பண்ணிக்கோங்க. 10 டைம்ஸ் கவுண்டிங் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ், ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இங்கேருந்து இப்படி ரொட்டீன், ஓகேங்களா, இது 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த நம்ம நெத்தி இருக்கு இல்லையா, இந்த நம்மளுடைய 4 ஃபிங்கர்ஸும் இப்படி ஆட் பண்ணி இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் கஸ்டமருக்கு பண்ணும்போது நெயிலாம் ரொம்ப வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு ஏதாவது அதை குத்திருச்சு அப்படின்னா அது ப்ராப்ளம் ஆகும். இங்கேருந்து இங்கே வரைக்கும், ஓகேங்களா, இது 10 டைம்ஸ். ஓகேங்களா, இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விரலை வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 3 விரலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 3 விரலை யூஸ் பண்ணி இது 10 டைம்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுதுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 10 டைம்ஸு, ரைட் சைடில் 10 டைம்ஸு, சென்டரில் 10 டைம்ஸ், இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து இது 10 டைம்ஸ், சிசர் ஷேப் 10 டைம்ஸ், அடுத்து வந்து மூக்கு சைடில் 10 டைம்ஸ். இந்த இடத்துல ஒரு சிலருக்கு அழுக்கு இருக்கும், இந்த இடத்துல 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ், ஓகேங்களா, 10 டைம்ஸ். அடுத்து நெத்தியில் 10 டைம்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இந்த மாதிரி காட்டன் டவல் எடுத்திருக்கேன். காட்டன் டவல் எடுத்துக்கோங்க, அதை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தொடச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட காட்டன் டவல் இல்லை அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் தொடச்சிக்கலாம். காட்டன் டவலை நினச்சி கீழேருந்து மேல் நோக்கி, ஓகேங்களா, கீழேருந்து மேல் நோக்கி தான் துடைக்கணும், மேலேருந்து கீழ் நோக்கி துடைக்கக்கூடாது. மேல் நோக்கி தான் துடைக்கணும், மேலேருந்து கீழ் நோக்கி. ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கும் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் போட்டதுக்கப்புறமே என்னுடைய ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, 5 மினிட்ஸ் இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோனர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, டோனர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸ்க்கு தேவையான அளவு டோனர் எடுத்துக்கணும். தேவையான அளவு எடுத்துகிட்டு நமக்கு இதுவும் சேம் வந்து இது க்ளீனிங் ப்ராசஸ் தான் நமக்கு கொடுக்கு. கிளின்சர் ப்ளஸ் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது க்ளீனிங் ப்ராசஸ் தான் நமக்கு கொடுக்கு. நம்ம ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த டோனர் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, டோனர் போட்டுட்டு சேம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் கை டிப் பண்ணிக்கணும். சேம் அதே மெத்தட் தான். ஓகேங்களா, லெஃப்ட் சைடில் 10 டைம்ஸ், ரைட் சைடில் 10 டைம்ஸு, சென்டரில். ஓகேங்களா, ஸ்லோவாக தான் பண்ணணும், ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டைமிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, 10 மினிட்ஸ் இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 மினிட்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. டோனர் 10 மினிட்ஸு. ஓகேங்களா, திரும்பவும் சொல்லிடுறேன், ஸ்கின் டைப் செக் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு க்ரீமும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கின் டைப் செக் பண்ணாமல் எந்த ஒரு க்ரீமும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சேம் அதே மெத்தடு தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீம் யூஸ் பண்ணேன் இல்லைங்களா, சேம் அதே மெத்தடு தான். வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கவுண்டிங் வச்சுக்கோங்க. 10 டைம் வைஸ். இது ஆன்டி கிளாக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 டைம்ஸ்.
இது 10 டைம்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குயிக்காகவே க்ளீன் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணணும். இது நம்மளுடைய ஃபேஸில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஆயிலி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நமக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அது எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்கும். இது மேல் நோக்கி தான் க்ளீன் பண்ணணும். ஒரு டைம் க்ளீன் பண்ண உடனே வாட்டரை மாற்றிடணும். ஓகேங்களா? ஒரு டைம் க்ளீன் பண்ண உடனே அந்த வாட்டரை மாற்றிடணும். சேம் அதே வாட்டரை வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே க்ளீனிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி தான் க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணணும், கீழ் நோக்கி க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மேல் நோக்கி தான் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். இந்த மாதிரி மேல் நோக்கி தான் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து பண்ணணும். கீழ் நோக்கி க்ளீனிங் ப்ராசஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம டோனர் போட்டாச்சு. டோனர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் டோனர் வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் கூட நான் போடலை. ஆனால் நீங்கள் கம்பல்சரி டோனர் 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறோம். பப்பாயா ஸ்க்ரப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்குங்க. இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாது. பிம்பிள்ஸ் இல்லாதவங்க தான் இதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸு இருக்கிறத ரிமூவ் பண்ணி விடும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய சின்னதாக அந்த பிம்பிள், இது லைட்டாக சின்னதாக பிம்பிள்ஸ்லாம் இருக்கும், அதை க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபேஸ்க்கு தகுந்த அளவுக்கு இதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது சேம் அதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? சேம் அதே ப்ராசஸ் தான். வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னனோ அதே ப்ராசஸ் தான், கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? 10 டைம்ஸ் கவுண்டிங் வச்சுக்கோங்க. லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு 10 டைம்ஸ் கவுண்டிங் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 15 நிமிஷம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம். ஓகேங்களா? அதே மாதிரி பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி திரும்ப சொல்கிறேன், வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டைப்பு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கு ஃபேஷியல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபேஷியல் பண்ணணும். மெத்தடு ஃபஸ்ட்டு சொன்னேன்னா அதே மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் மெத்தடு மாறாது. இந்த மூக்கு சைடில் ஒரு சிலருக்கு பிம்பிள்ஸ் இருக்கும், இந்த மூக்கு மேலெலாம் பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். மூக்கு மேலே அதே மாதிரி தான் அந்த ஒயிட் ஹெட்ஸு, பிளாக் ஹெட்ஸு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி கம்மல்லாம் கழட்டிடணும். ஏன்னா நம்ம ப்ரெஷர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காதில் போய் தான் நம்ம ப்ரெஷர் பாயிண்ட் கொடுப்போம். ஓகேங்களா? அதனால் கம்மல்லாம் கழட்டிடணும். ஆன்டி கிளாக் வைஸ். அதுக்கப்புறம் நெத்தியில் 10 டைம்ஸ். ஓகேங்களா? நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? 10 டைம்ஸு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பு, இதனுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பு. சரிங்களா?
இதை நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உடனே க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் 15 நிமிஷம் கம்பல்சரி நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் உடனே க்ளீன் பண்ணக்கூடாது. 15 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டு தான் க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணணும். நான் வாட்டரை மாற்றிட்டேன். நீங்களும் ஒவ்வொரு க்ரீம் யூஸ் பண்ணும்போதும் வாட்டரை மாற்றிடணும். அதே வாட்டர் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒவ்வொரு க்ரீம் யூஸ் பண்ணும்போதும் வாட்டரை மாற்றிடணும். சேம் அதே வாட்டர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ ஸ்க்ரப்பு போட்டதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? இது நான் 15 நிமிஷம் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். நல்லா க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம போடக்கூடிய க்ரீம் நேம் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீம். ஓகேங்களா? மசாஜ் க்ரீம் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எழுதிக்கோங்க. நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நினைக்கிறீங்க ஃபேஷியல் பண்ணுறது வந்து நல்ல கலர் ஆகிறதுக்கு நல்லா க்ளோ கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஃபேஷியல் எதுக்காக பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மைண்டு ரிலாக்ஸேஷனுக்காக தான் ஃபேஷியல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்கு ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ் க்ளோ காட்டும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நினைக்கிறது ஃபேஷியல் பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்லா கலர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆனோடனே உங்களுக்கு அந்த புத்துணர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீம். ஓகேங்களா? மசாஜ் க்ரீம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ யூஸ் பண்ணுறது டே க்ரீம். ஓகேங்களா? டே க்ரீம் மசாஜ் க்ரீம். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீம். மசாஜ் க்ரீம் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். சேம் இதுவும் அதே மாதிரி தான் கழுத்துலேருந்து தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? கழுத்துலேருந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பவும் போல் நம்ம இப்போ பண்ணின மாதிரி பண்ணணும். அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரெஷர் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் பாயிண்ட் கிளியராக இருந்தால் தான் அந்த ஃபேஷியல் நீங்கள் ஒருத்தர் கஸ்டமருக்கு ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து தூங்கிடணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபேஷியல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சேம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். நீங்கள் கவுண்டிங் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கவுண்டிங் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கவுண்டிங் படி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கவுண்டிங் வச்சு அதுபடி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் பாயிண்ட் கொடுப்போம். ஓகேங்களா? ப்ரெஷர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2 ஃபிங்கர் வச்சு இப்படி லைட்டாக இப்படி டச்சப் கொடுத்துட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி டச்சப் கொண்டு போய் நம்ம இந்த காது இருக்கு இல்லையா, இந்த காது நுனியில் இங்கே ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி 5 டைம்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெஷர் பாயிண்ட் வந்து இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா காதுகிட்ட வரைக்கும்
ஓகேங்களா. இது 5 டைம்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய சின்ன இருக்கு இல்லையா, சின்னட்ருந்து இங்கேருந்து வந்து இங்கே ஓகேங்களா 5 டைம்ஸ் பண்ணணும். இது எதுக்காக ப்ரெஷர் பாயிண்ட் பண்ணுறதுன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெத்தி ஓகேங்களா, நெத்திட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ரொம்ப வச்சுலாம் அழுத்தக்கூடாது ஓகேங்களா. இங்கே ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்கணும் ஓகேங்களா. அதுவும் 5 டைம்ஸ் ஓகேங்களா. ரொம்ப அழுத்தக்கூடாது, 5 டைம்ஸ். அடுத்து நம்மக்கிட்ட புருவம் இருக்கு இல்லைங்களா, புருவத்துக்கிட்ட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 டைம்ஸ். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே மூக்குக்கிட்டேருந்து ஓகேங்களா, இங்கே நம்ம மூக்குக்கிட்டேருந்து இப்படி 4 ஃபிங்கரையும் வச்சு ப்ரெஷர் பாயிண்ட் கொண்டு போய் நம்ம அப்படியே வந்து நம்ம காதுக்கிட்ட கொடுக்கணும் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 டைம்ஸ் ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம இந்த மூக்கு மேலேருந்து இந்த இடத்துக்கு கொடுக்கணும் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்கணும் ஓகேங்களா. லைட்டாக மட்டும் நீங்கள் அழுத்தி ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் பாயிண்ட்டுக்குன்னு உங்களுக்கு தனியாக நான் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுவேன் ஓகேங்களா. ப்ரெஷர் பாயிண்ட்டுக்குன்னு தனியாக கிளாஸஸ் கவர் பண்ணுவேன். இது மசாஜ் க்ரீம்லேயே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துருக்கணும். இந்த ப்ரெஷ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை, இந்த க்ரீமுக்கு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேஷியல் டைப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இது நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த க்ரீம் வந்து கழுத்துலேருந்து போடக்கூடாது, நம்மளுடைய சின்னிலேருந்து தான் போடணும். இதில் நம்ம முடியில் படக்கூடாது ஓகேங்களா. ஏன்னா இது நம்ம பிரித்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், முடியெல்லாம் படக்கூடாது. இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இது இல்லை மேம் பிரித்து எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வலிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வாட்டர் வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். இப்போ நான் இப்போ எப்படி எல்லாமே தொடச்சி எடுத்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் தொடச்சிக்கலாம். ஆனால் இது முடியெல்லாம் படக்கூடாது. அதே மாதிரி இந்த க்ரீம் மேல் நோக்கி தான் போடணும், கீழ் நோக்கி போடக்கூடாது. இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள், நல்ல ஃபிட்னஸ் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் கரெக்டாக ½ அன் ஹவர் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ½ அன் ஹவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் இருக்கணும். புருவத்தெல்லாம் இது படக்கூடாது ஓகேங்களா. புருவத்தெல்லாம் படாமல் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு தான் போடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெட்பேண்ட் முக்கியம், டவல் முக்கியம், பவுல் இதெல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு நீங்கள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புருவத்தெல்லாம் படாது, ஈவனாக ஒரே மாதிரியே வரும். கண்ணுக்கு மேலெலாம் போடக்கூடாது. இப்படின்னுட்டு கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளரிக்காய் இல்லை தக்காளி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்லிடுறேன், ஸ்கின் டைப் தெரியாமல் யாருக்கும் எப்பவுமே தயவு செஞ்சு ஃபேஷியல் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டை நான் கிளியர் பண்ணி விடுறேன். இது 30 நிமிஷம் ஆகணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் வச்சு கூட சேம் இதே மாதிரி இப்படியே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது பிரச்சனை கிடையாது, நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசரோ இல்லை ஆலோவேராவே நம்ம ஃபேஸ்க்கு எப்பவும் ஃபேர் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டால் அவ்வளோதான், முடிஞ்சுது ஓகேங்களா. இந்த ஃபேஷியல் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு கொடுக்கணும், இதனுடைய ப்ராடக்ட் நாலேஜஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தியரி செக்ஷனில் கவர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? சேம் மெத்தடு நீங்கள் ஒரு ஃபேஷியல் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடு யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட்டுக்குன்னு தனியாக உங்களுக்கு நான் கிளாஸஸ் கவர் பண்ணிடுவேன். அந்த ப்ரெஷர் பாயிண்ட் கிளாஸில் நீங்கள் அந்த ப்ரெஷர் பாயிண்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் பேக்கை க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ க்ளோனஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஃபேஷியலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாவை பொறுத்து இருக்குது. ஒரு சில ஏரியாவில் 800 ஸ்டார்டிங் 800லேருந்து 1500 2000 வரைக்கும் வாங்குகிற ஃபீஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு போடக்கூடாது. அதேமாதிரி பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த ஃபேஷியல் போடக்கூடாது. இந்த ஃபேஷியல் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு போடும்போது அந்த பேக் நீங்கள் பிரிக்கும் போது அவங்களுக்கு பெயின் ஏற்படும். ஓகேங்களா? அதனால் அவங்களுக்கு நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடணும். அதே மாதிரி திரும்பவும் சொல்லிடுறேன், ஸ்கின் டைப் செக் பண்ணாமல் யாரும் எந்த ஒரு க்ரீமும் யூஸ் பண்ணாதீங்க. சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி யாருமே எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்கின் டைப் செக் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் மோர் தென் டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ட்ரைனர்ஸ் மூலிமா எங்கிட்ட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்னுடைய ஸ்க்ரீனில் நம்பர் தாரேன், நீங்கள் என்னுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் அதே மாதிரி வந்து உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், ப்ராடக்ட் நாலேஜஸ் தனியாக உங்களுக்கு கிளாஸஸ் நாங்கள் கொடுப்போம். ஒவ்வொரு ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து தனியாக கொடுப்பேன். அதே மாதிரி இந்த ஃபேஷியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஸ்கின் டைப் செக் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு திரும்ப நான் சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி அந்த சிடிஎம் ப்ராசஸ் இது எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்தடுத்த கிளாஸஸில் உங்களுக்கு கவர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.